வின்சென்ட் நம்ம சேனலுக்கு உங்களை எப்படி வரக்கு நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் டேனவாஸ் கவுன்சிலிங் நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். ரெகுலராக நீங்கள் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப முக்கியமாக நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நீட்டில் எலிஜிபிள் மார்க் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ப்ரைவேட் வெட்டினரி காலேஜஸ் படிக்கிறதுக்கு நீங்கள் ரெடி ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். சரியா? ஏன்னா ஒருவேளை நீங்கள் நீட்டில் எலிஜிபிள் மார்க் வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கலாம். 12th மார்க் வந்து குறைவாக இருக்கும். ஆனால் வெட்டினரி தான் படிக்கணும்னு ஆசையில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்க அப்படின்னா காலேஜஸ் வந்து இங்கே கிடையாது, டெல்லி, ராஜஸ்தான் இந்த ஏரியாவில் தான் இருக்குது. பர் இயருக்கு 6 to 7 lakh நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா போதும். வித் ஹாஸ்டலோடு சேர்த்து நம்ம பசங்க தான், தமிழ்நாடு பசங்க தான் அங்கே படிச்சுட்டே இருக்காங்க. நம்ம ஸ்டாஃப் தான் அங்கே போய் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சரியா? அதனால என்னோட டாக்டரை நான் அனுப்பலாமா, சேஃப்டியாக இருக்குமா அப்படின்னு டவுட் உங்களுக்கு இருக்கும். என்னோட பையனை அனுப்பலாமா, சேஃப்டியாக இருக்குமான்னு சொல்லி டவுட் இருக்கும். ஃபுல் சேஃப்டியாக தான் இருக்கிறாங்க பசங்க. அங்கே இருக்க பசங்களே உங்களுக்கு வந்து என்ன பார்த்தா கான்டாக்ட் பண்ண வைக்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது 12th மார்க்கு குறைவாக இருந்து நீட்டில் எலிஜிபிள் மார்க் வச்சுருக்காங்க அப்படின்னா வெட்டினரி படிக்கணுங்கிற ஆசையில் மட்டும்தான் இருக்காங்க அப்படின்னா நம்மளே தொடர்பு கொள்ள சொல்லுங்கள், நாம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். ஓகே, அதாவது 2 விஷயம் என்னாச்சு பார்த்தா இன்றைக்கி வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது சார் ரிவைஸ் ரேங்க் லிஸ்ட்னு ஒன்று சொன்னாங்களே சார், அது எங்கே தான் சார் இருக்குது, எங்கே நாங்கள் போய் பார்க்குறது? அதே மாதிரி இன்னையிலேருந்து கண்டிப்பாக எல்லா பேருமே வந்து பார்த்தீங்கன்னா 1 டைம் கவுன்சிலிங் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுன்னு சொல்கிறாங்களே, அது என்னதான் சார் அப்படின்னு சொல்லி டவுட் வந்து நிறைய பேருக்கு இருக்கும். நல்லா நீங்கள் புரிஞ்சிங்க அப்படின்னா ரிவைஸ் ரேங்க் லிஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லும் போது, அதாவது ரேங்க் லிஸ்ட்டுக்குள்ளே நம்ம போய் பார்க்கலாம். ரேங்க் லிஸ்ட்டில் ப்ரொவிஷனல் ரேங்க் லிஸ்ட்னு சொல்லி என்னாச்சு பார்த்தா கொடுத்துட்டாங்க. இதில் பெருசாக என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது யாராவது கொரி வந்து அதிகமாக கொடுத்துருந்தாங்க, யாருக்காவது அதாவது ரேங்க் லிஸ்ட்டில் பெரிய மாற்றங்கள் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல என்ன பண்ணுமாச்சு பார்த்தா ரிவைஸ் ரேங்க் லிஸ்ட் வந்திருக்கும். ஆனால் இந்த ரேங்க் லிஸ்ட்டில் இது வரைக்கும் எந்த மாற்றமும் கொடுக்கவே இல்லை. ரிவைஸ் ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட், அதாவது அதிக பசங்க அப்படி சொல்லியிருந்தாங்கன்னா அது தனியாக ஒரு பிடிஎஃப்ல கூட என்ன கொடுத்துருப்பாங்க. ஆனால் இது வரைக்கும் அதிகமான ஒரு அப்டேட் வந்து வரல. அதனால கடைசியாக என்ன அப்டேட்ஸ் வந்து இருந்துச்சோ அதே தான் என்ன முடியும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்பயும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ரொம்ப முக்கியமாக சார் இந்த 1 டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் சொல்கிறாங்களே, 7ஆம் தேதிக்குள்ளே நாங்கள் பண்ணணும், எல்லா பேருமே பண்ணி ஆகணும், 7ஆம் தேதிக்குள்ளே பண்ணணும்னு சொல்கிறாங்களே சார், அதோட லிங்க் வந்து எங்கே சார் இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இதுதான் அந்த லிங்க்கு. ஆனால் இன்னும் என்னாச்சு பார்த்தீங்கன்னா இது நான் வந்து இந்த மார்னிங் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். இன்னும் இந்த லிங்க் வந்து நமக்கு என்னாச்சு பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகலை. இதுக்குள்ளே தான் நம்ம போகணும். சரியா? இங்கே வந்து அப்ளிகேஷன் க்ளோஸ்னு கொடுத்துருக்காங்கல்ல, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை சார்ந்த மாணவர்கள் இதில் தான் நம்ம போகணும். இதில் வந்து என்ன பண்ணுறீங்க, அப்ளிகேஷன் க்ளோஸ்னு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல, இது அப்டேட் ஆகும். சரியா? அப்டேட் ஆகும்னு இதுக்குள்ளே போய் தான் நம்ம கேண்டிடேட் லாகின் சொல்லி வரும். அந்த லாகினை கொடுத்து சப்போஸ் அவங்க வந்து கவுன்சிலிங் ஏதாவது ஃபீஸ் வந்து பே பண்ண சொல்கிறாங்களா அப்படிங்கிறது இனிமேல் தான் நமக்கு தெரிய வரும். ஓகேவா? அதனால சப்போஸ் உங்களுக்கு ஓப்பன் ஆச்சு அப்படின்னா நீங்கள் எப்போ ஓப்பன் ஆகுதோ அப்போ நமக்கு வந்து தயவுசெய்து வாட்ஸ்அப் பண்ணிவிடுங்க. அது மற்ற பசங்களுக்கு வீடியோ கொடுக்குறதுக்கு என்னாச்சு பார்த்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் ரொம்ப பெரிய ப்ராசஸ்லாம் கிடையாது, ஈஸியாக தான் இருக்கும். நாமளே என்னாச்சு பார்த்த வீடியோ வந்து அடுத்த வீடியோவில் கொடுப்போம். அதனால் வெயிட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட்.